நம்மளுக்கு ரொம்பவே மோசமான கண்டிஷனில் ஒரு PS Vita கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு PS3க்கு ஈக்குவலானது. அதாவது PS3ல என்னென்ன கேம்லாம் விளாட்லாமோ அதை இதுலேயும் விளாட்லாம். ஒரே மண்ணாகவும் அழுக்காகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இதோட சார்ஜர் பின்னு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த சார்ஜர் பின்னு நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம கழட்டிட்டு வேறு ஏதாவது மூலமாக சார்ஜ் போட முடியுதான்னு பார்ப்போம். உள்ளே இப்படி இவ்வளோ மண்ணு போச்சு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. உள்ள மண்ணு போயிருக்கு. ஒரு தண்ணி போயிருந்தா ரொம்பவே கஷ்டம் சரி பண்ணுறதுக்கு. பேட்டரியில் எதுவும் உசு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அப்போ நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டு பார்ப்போம். பேட்டரியில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பேட்டரியில் சார்ஜ் ஏறட்டும் அப்போ நம்ம போட்டு பார்ப்போம். 2 hours later. பேட்டரியில் சார்ஜ் போட்டு இருக்கோம். நம்ம ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுதான் ஆன் பட்டனு. நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். முதல் டைம் போட்டோம் ஆன் ஆகலை. இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். வந்துச்சுடா. இதில் வந்து டச்சு இருக்குது. நம்ம டச்சுன்னு யூஸ் பண்ணலாம். 2026 தொடது வந்துருச்சு. இது இப்படி திறந்துடணும்டா. இந்த புக்கு மாதிரி என்ன கரெக்டாக கேம்ல இருக்கா? இது பண்ண கார்டு பண்ணோம். ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க அந்த கார்டு வச்சுருந்துருக்காங்க. நம்ம எதை பற்றி அதிகமாக நினைக்காமோ அது ஈஸியாக கிடச்சிக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து வாங்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியை நம்மளுக்கு ஈஸியாகவே கிடச்சிருச்சு. சார்ஜர் இல்லாதனால தான் இதை யூஸ் பண்ணாமல் இருந்துருப்பாங்க போல. இந்த சார்ஜர் ஆன்லைன் தான் கிடைக்கும். நம்ம அதை வாங்கிட்டு இதில் எப்படி கேம்லாம் ஏற்றுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம்.